அனைவருக்கும் வணக்கம். ஆண்மை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் அனுபவப்பட்ட அளவுக்கு, என் அறிவுக்கு எட்டின அளவுக்கு சொல்கிறேன். தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்காங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க. 1. எதுக்கு கோயிலுக்கு போகிறாங்கன்னு ஒன்று தெரிஞ்சுக்கங்க. 2வது, எதுக்காக மார்கழி மாதம், கார்த்திகை மாதம் இந்த மாதிரி மாதத்தில் மாலை போடுறாங்க, அது 1. 3வது, எதுக்கு நோம்பிக்காக ஆடி நோம்பி, தை நோம்பி, கோயில் நோம்பி, மற்ற நோம்பிகள் விசேஷமெல்லாம் எதுக்கு செய்கிறாங்கன்னு அது 1. இதில் சயின்ஸும் ஆன்மீகமும் 2 கலந்து வரும். பழங்காலத்தில் எந்த தொலைத்தொடர்பும் கிடையாது, எந்த போக்குவரத்து இதுவும் கிடையாது. அதனால் கோயிலுக்கு வந்தாங்கன்னா எல்லாருமே எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, நல்ல விஷயம் பரிமாறுவாங்க. இதனால தான் எல்லாருமே கோயிலுக்கு வர்றதுக்கு காரணம். கோயிலுக்கு வரும்போது எல்லாருமே நல்ல வைப்ரேஷனோட, நல்ல எண்ணங்களோட வருவாங்க. எந்த தீய பழக்கமும் கெட்ட எண்ணங்களோட வரவும் மாட்டாங்க. இது பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுனால கோயிலில் அகம விதிப்படி ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு பூஜை நடந்துகிட்டே இருக்குது. மந்திரங்கள் ஒவ்வொரு டைம் சொல்லிகிட்டே வருவாங்க. அதனோடய வைப்ரேஷன் அதனோட ஸ்ப்ரெட் ஆகு, அதனால் மனசு லேசாகு. புரட்டாசி மாதம், கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் இந்த மாதத்தில் விரதம் இருக்கிற காரணமே நம்ம உடம்பு அதிகமாக தேவையில்லாதெல்லாம் சாப்பிடுவோம், தேவையில்லாதெல்லாம் இருப்போம், தேவையில்லாதெல்லாம் நினைப்போம், தேவையில்லாதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம தேவையில்லாத நோய்களெல்லாம் வரும். இந்த நாளை நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம உடம்பில் இருக்கிற ஸ்பாட்ஸு எல்லாமே ஜென்ரேஷன் ஆகும். அதனால் தேவையில்லாத கொழுப்புகள், தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வெளியேறதுனால உடம்பு ஃப்ரீயாகும். இதனால தான் நாம் விரதம் இருக்கிற காரணமே. மற்றும் இந்த மார்கழி மாதம், இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகமாக குளிர், பனிகாலம் அதிகமாக வர்ற காரணம் அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம மார்கழி மாதத்தில் மாலை போடுறாங்கல்ல, அதுக்கு சின்ன உதாரணம் கூட பெருசாகவே இது தெரிஞ்சவங்களுக்கு சிறுசு, தெரியாதவங்களுக்கு பெருசாக இருக்கலாம். இந்த மார்கழி மாதம், கார்த்திகை மாதம் மாலை போடுறது இந்த குளிர்காலத்தில் நம்மளோட உடம்பு, நம்மளோட செல்கள் அதிகமாக ஆக்டிவிட்டாக இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த டயத்தில் நாம் சாப்பிட்றதுலையுமே மித்த விஷயங்கள் எல்லாமே அதிகமாக அஜீரணமாகனால நம்ம உடம்பு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுனால நம்மளோட நோய்கள் அதிகமாகும். இதனால தான் அந்த டயத்தில் விரதம்ங்கிற முறையில் எல்லாத்துக்கும் மாலை போடுறதுன்னு ஒரு ஐதீகமும் கொண்டு வந்தாங்க. இந்த மார்கழி மாதத்தில் நம்மளோட உடம்புல இருக்கிற செல்கள் எல்லாமே எந்த செல்களும் எப்படி சொல்கிறது, சாராய் குடிக்கிறது, தம் அடிக்கிறது, மற்ற இது மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளோட செல்களை அதிகமாக இருக்குது. மற்ற டயத்தில் வெயில் காலத்துக்கு அதனோட செல்களை வீரியம் கம்மியாக இருக்குது. ஆனால் குளிர்காலம் வரும்போது அந்த செல்களை அதிகமாக அப்படியே ரீஜென்ரேட் ஆகாமல் அப்படியே அந்த ஒரு செல்களை அப்படியே இருக்குது. அதனால் மாலை போடும்போது இந்த தீய பழக்கங்கள், பீடி குடிக்கிறது, சாராய் குடிக்கிறது, மாமிசம் சாப்பிட்றது, இதெல்லாமே அந்த 48 நாள் மாலை போடும்போது நம்மளோட செல்களை அந்த பழைய செல்களே அது அதோட தன்மையை இழந்துடும். அதோட தன்மை இழந்ததுமே அதே செல்களை அதோட புதுத்தன்மையாக புதுப்பொலிவாக இருக்குது. உதாரணமாக சொல்லணுன்னா, நல்லவங்கிட்ட போய் கெட்டவன் சேர்ந்தாலுமே, இல்லை கெட்டவங்கிட்ட நல்லவன் சேர்ந்தாலுமே எப்படி வேறுபாடு வருதோ அதே மாதிரி அது குறிப்பிட்ட டைம் ஆகும்போது இந்த செல்களில் பார்த்தா இந்த டயத்தில் அப்படியே இருக்குது. அதனால் இந்த கடைபிடிக்கும்போது, நல்ல வழக்கமெல்லாம் கடைபிடிக்கும்போது அதோட தன்மைகள் வேறுபாடும். நம்மளுடைய உடம்பும் ஃப்ரீயாக இருக்குது, மனசும் ஃப்ரீயாக இருக்குது, நிம்மதியாகவும் இருக்குது. அது தெரியாமல் சில பேர் அவங்க மாலை போடுறாங்க, இவங்க மாலை போடுறாங்க, அது வேண்டுதல் பண்ணுறாங்க, இந்த வேண்டுதலுக்கு அப்படின்னு தேவையில்லாமல் மாலை போட்டு தேவையில்லாமல் அந்த ஆன்மீக இதுவே கெடுக்கிறாங்க. மற்றபடி அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பரிகாரம் சொல்லுவாங்க. பரிகாரம் எதுக்குன்னா, உண்மையாக அவங்களோட பிரபஞ்சத்தில் அந்த கிரக சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போனீங்கன்னா இப்போ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அதனோட தாக்கம், அதனோட வைப்ரேஷன் அதில் அதிகமாகவே இருக்குது. உதாரணமாக சொல்லணுன்னா, சன்னீஸ்வரன் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க, திருநள்ளாறு.
அங்கே போனால் சனியோட தாக்கங்கள், அது அதிகம் நல்ல எண்ணங்கள், நல்ல வைப்ரேஷன், நீதி நேர்மை உண்டானவர் சனி பகவான் அங்கே போனதுனால அதனோட தன்மை நம்மளோட பாடி அதிகமாக ஏற்றுக்கிறதுனால அங்கே போய் சனீஸ்வரன் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. இதுதான் பரிகாரங்கிறது. திருப்பதிக்கும் அதே மாதிரி தான். அங்கே சந்திரகாந்த அலைகள் அதிகமாக இருக்குது. மனசு லேசாகு, மனசு தூய்மையாகு. இதனால தான் திருப்பதிக்கு போனால் சில பேர் நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் இதுதான். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன், அதோட காந்த அலைகள் வைப்ரேஷன் ஆகுது. இதனால தான் பரிகாரம் சொல்கிறாங்க. பரிகாரம்னா இதுதான் உண்மை. அவங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரி எத்தனையோ பணக்காரங்க, எத்தனையோ கோடியாக இருக்கிறவங்க எல்லாமே குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட இதான பிறகு அவங்க சம்பாரித்த பிறகு இந்த பணத்துலேயும் எதுலேயும் ஒன்றும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ட்ரஸ்ட்டுக்கோ அனாதாசிரமத்துக்கோ மற்ற இதுக்கோ எதுக்கு வேணாலுமே அவங்க தானம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிம்மதியான வாழ்க்கை தேட போகிறாங்க. சில பேர் இது தெரிஞ்சுக்காம என்னென்னமோ பண்ணி மற்றவனை கெடுத்துட்டு மற்றவனை இது பண்ணிட்டு காசு தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், சொத்து தான் சுகந்தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஆனால் சுகம் தேவைன்னா இந்த மாதிரி இதுதான் உண்மை. இந்த ஆன்மீகங்கிறது இதுக்கு தான். இது தெரியாமல் நான் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போனாலுமே எதுவுமே நடக்காது. ஏன்னா நீ உன்னோட உடம்பு உன்னோட மனசு சுத்தமாக இருந்தேன்னா எல்லாமே நல்லதாக நடக்குது. நீ எல்லாத்துக்குமே கெட்டதுக்கு டீகோடிங் பண்ணலாம். ஒரு கெட்ட விஷயத்துக்கு கூட உன்னால் அது மாற்றி அமைக்கவும் முடியும். இதெல்லாம் நிறையா விஷயம் தெரிஞ்சா. அது தெரியாமல் நான் தான் பெரியவனால பண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கும் அதிகமாக உங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு என்ன செஞ்சாலுமே அதுக்கு ஆப்போசிட்டாகவுமே உங்களுக்கு கடவுள் அந்த பிரபஞ்சம் எழுதி வச்சுருக்கு. நீ என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு உண்டானதெல்லாம் திருப்பி தரு. அதுக்கு கால நேரம் பார்த்து செய். அதனால தான் ஆன்மீகம் இந்த மாலை போடுறதுக்கு சின்ன உதாரணம் உண்மை இதுதான். சயின்ஸ் பிரகாரம் மாலை போடும்போது நாம் அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஒரு நேரம் விட்டு சாப்பிடுவோம். காலையில் நேரத்தில் எழுந்திரிப்போம், வெறுங்காலோடு நடப்போம். அப்புறம் ஒருத்தன் பார்க்க மரியாதையை தருவோம். பேசுகிறதையும் அதே மாதிரி தான், சாப்பிட்றதுலேயும் அதே மாதிரி தான். எதுவாக இருந்தாலும் நல்லதாக அமைதியாகவும் இருப்போம். இதனால தான் மாலை போடுற காரணமே. நமக்கு வெறுங்காலில் நடக்கும்போது நம்மளோட பாடியில் இருக்கிற அனைத்து நரம்புகளும் கீழ்ப்பாகத்திலையும் நம்ம கையிலையும் இருக்குது. அதனால் வெறுங்காலில் நடக்கும்போது அக்குபஞ்சர் மாதிரி குத்து, காலில் கீழே கல் மண் இது மாதிரி குத்தும்போது ஒவ்வொரு நாடி நரம்புகளும் அது ஆக்டிவேஷன் ஆகுது. இதனால தான் கார்த்திகை மாதத்தில் மாலை போடும்போது அந்த குளிர் காலத்துக்கு நம்மளோட இருக்கிற நாடி நரம்பு எல்லாமே ஆக்டிவேட் ஆகிறதுனால நம்ம உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இதனால் ஒழுக்கமும் கடைபிடிப்போம். மரியாதை கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் கற்றுக்குவோம். இதனால தான் விரதம் இருக்கிறது, மாலை போடுறது. இதே மாதிரி தான் எல்லா கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போகிறது இது காரணம்தான். இதனால தான் ஆன்மீகத்தில் ஒரு சயின்டிஸ்டாக இது மாதிரி சொன்னால் தான் எல்லோரும் கடைபிடிப்பாங்கன்னு சொல்லி பழங்காலத்திலேயே ஒரு விதமான விதிமுறை கொண்டு வந்தாங்க. அதனால தான் கோயிலுக்கு போக சொல்கிறது. அதான் மற்றபடி அதில் போனால் நல்லதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு சம்மந்தப்பட்டதாக ஆன்மீகத்துக்கு கொண்டு வர காரணமே இதுதான். இது தெரியாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சாமி கும்பிட்றது, வேண்டுதல் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களோட படைப்பு என்னமோ அதுதான் நடக்குது. அப்புறம் சில பேர்த்துக்கு மட்டும்தான் அருள் வாக்கு சொல்லுவாங்க, சில பேர் மட்டும்தான் குறி சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் அவங்களோட ஜாதகத்துலேயும் பாரு, 1ஆம் இடத்துலையோ இல்லை 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ கேது பகவான் இருப்பார். அவங்களுக்கு நல்ல விதமாக நல்ல இதுவாக இருந்ததுன்னா, அதாவது கேது இருக்கிற இடத்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு குரு பார்வையோ, சுக்கரனோட பார்வையோ, வளர்பிற சந்திரனோட பார்வையோ, சனியோட பார்வையாக இருந்தாலும் சன்னியாசியே போவாங்க. குருவோட பார்வையாக இருந்தாலுமே இந்த மாதிரி பார்வையாக இருந்ததுன்னா நல்ல விதமாக கெட்டு போகாமல் நல்ல விதமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த ஆன்மீகம் சொல்கிறது, சாமி சொல்கிறது, சில பேர் குறி சொல்லுவாங்க, சாமி ஆடுவாங்க. பார்த்திங்களா, அவங்களோட இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் வேறு எதுவும் தப்பாக இருந்தேன்னா எனக்கு சொல்லுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.